சாய்ராம். நாளுக்கு நாள் நம்மளுடைய பிரார்த்தனையோடைய பலம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த ஊரில் இருக்கக்கூடிய, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மூலையிலையும் யாருக்காவது ஒரு உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு அந்த நம்பிக்கையில் தான் இந்த பிரார்த்தனைன்ற ஒரு பதிவு மிகவும் நன்றாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நாளுக்கு நாள் நம்மளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு நடக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இந்த பிரார்த்தனையை எல்லாமே நம்ம வைக்கிறதன் மூலமாக நிச்சயமாக நம்மளுக்கான எல்லா பிரார்த்தனைகளையுமே நடக்க ஆரம்பிக்கும். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் சாயப்பா ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர்த்துக்கு பிரார்த்தனை நடக்காமல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய கவலை இருக்குது. நிறைய பேருக்கு நடந்த பிரார்த்தனை நான் இந்த மாதிரி கேட்கலையே, வேறு மாதிரி கேட்டேனே அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்னென்ன எது எப்பப்போ கொடுக்கணுமோ அதை அப்பப்போ கொடுப்பார் நம்மளோட சாயப்பா. அந்த வகையில் நமக்கு நம்மளான தேவைகளை வைப்போம். அதுக்கான எந்த விதமான நிகழ்வுகள் ஒரு சூழ்நிலைகள் வருதோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிக்குவோம். அந்த வகையில் முதலாவதாக இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை என்னன்றதை பார்த்துக்கலாம். முதலாவதாக சோனியா, அண்ணா எங்கள் அக்காவிற்கு வேலை கிடைக்கணும், அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அண்ணா. நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை என்னவா யோசிக்கிறாங்களோ, எந்த மாதிரியான வேலை வேணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரியான வேண்டுதல் கூடிய விரைவிலேயே கொடுக்கணும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நிறைவேற்றி அந்த விஷயங்களை சாயப்பா கொடுத்து இவங்களுக்கு சீக்கிரமாக தேடக்கூடிய அந்த வேலை கிடைக்கணும். அடுத்ததாக ரவின்னு ஒருத்தங்க, அப்பா நான் என் ஒர்க்கை நல்லா செய்து நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுத்து சீக்கிரமாகவே இவங்களுக்கு அவங்களோட வேலையில் ஒரு நல்ல பேர் வாங்கும்படி ஒரு விஷயத்தை செஞ்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே மாற்றி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையுமே போக்கி ஒவ்வொரு விஷயமும் தானாக நடக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலுமே அவங்க வீட்லேயும் சரி, அவங்க குடும்பத்துலேயும் சரி, அவங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை போக்கி அதில் இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை பெற்று அவங்க பண்ணக்கூடிய வேலையை இன்னும் சிறப்பாக செஞ்சு ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கரண் சுதா, என் வீட்டில் உள்ள எல்லோரின் உடம்பில் உள்ள நோய்கள் எல்லாம் சரியாகணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் மாறணும். இவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய், இவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உடம்புகளில் இருக்கக்கூடிய அவ்வளோ நோயுமே சாயப்பா விரட்டி அடிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுக்கலாம். அடுத்ததாக வெங்கடேஷன், எங்கள் மகன் ஜூன் 21 நடைபெறும் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று அரசு மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்க எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடம் வேண்டி கேட்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுடைய மகன் ரொம்பவே நல்லா அந்த நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவங்க நினைக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சீட் கிடைக்கணும் அவங்களுக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீக்கிரமாகவே இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக மாறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த இடத்துல இது ஒரு பொது பிரார்த்தனையாகவும் மாற்றிக்கலாம். இந்த நீட் எத்தனை பசங்க எழுதுகிறாங்களோ, எத்தனை மாணவர்கள் எழுதுகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு மார்க் கிடைக்கணும். இவங்க எல்லாருமே தகுதி பெறணும் மெடிக்கல் சீட்டுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். அடுத்ததாக பிரியாவினோ, என்னோட சகோதரர்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக சேர்ந்து என்னோட திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே சீக்கிரமாகவே நடக்கணும். எல்லா விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செஞ்சு அந்த சந்தோஷத்தை கொடுத்து இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை வளர்த்து இவங்களோட கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி நடைபெற வைக்கணும்னு சொல்லி சாயப்பாக்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். அடுத்ததாக சத்யா, அன்பான சாயப்பாவிற்கு காலை வணக்கம். இந்த பதிவில் சொல்லப்பட்ட அனைத்து சாய் அன்பர்களுக்கும் சாயப்பா உதவிகள் செய்வார் என நம்புவோம், பிரார்த்தனை செல்வோம். எனக்கு தெரிந்த மிகவும் பழக்கப்பட்ட ஒரு பெண்மணிக்கு கேன்சர் 3வது நிலையில் இருப்பதாக டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பூரணமாக குணமடைந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது இந்த இடத்துல ஒரு பொது பிரார்த்தனையை வச்சுக்கலாம். யார் எந்தெந்த விதமான ஒரு கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, எந்தெந்த மூலையில் இருக்காங்களோ அந்த இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விதமான மெடிக்கல் சப்போர்ட் சாயப்பா கொடுத்துருக்கணும். அவங்கள அந்த நோயிலிருந்து நிவர்த்தி பண்ணி வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய எல்லா விதமான வசதியையும் சாயப்பா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம். அடுத்ததாக கௌசல்யா,
அவங்களுடைய கணவர் வலசன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களோட யூரின் இன்ஃபெக்ஷனால் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக எல்லோரும் பிரார்த்தனை செய்ய சொல்லி வேண்டியிருக்காங்க. நிச்சயமாக அவங்களோட ஹஸ்பண்டுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் சாயப்பா நிறைவேற்றி நிவர்த்தி பண்ணி எல்லா விதமான கட்டுகளையும் அவிழ்த்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோயை போக வச்சு ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை பண்ணி அவங்க சீக்கிரமாகவே வீடு திரும்பணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷஸ். எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஒரு 2 நாள் முன்னாடி நைட்டு நேரத்தில் பிரார்த்தனை வந்தது. அது என்னென்னா, திருப்பி அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்னால தான் நாங்கள் நிறைய வாட்டி அப்லோட் பண்ணுறோம், பட் டெலீட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாகவே பிரார்த்தனை பதிவு வரும்படி உங்களுக்கு எல்லாத்துக்கும் காலையில் ஒரு 9 மணி அளவில் வந்துடும். ஸோ இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். நாளுக்கு நாள் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை பதிவு வரும். இன்றைய நாளுக்கான பொது பிரார்த்தனை, இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷயம். நிச்சயமாக சாயப்பா உங்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நியாயமான வழியில் நிறைவேற்றி தரணும். இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் எத்தனை அம்மாமார்கள் எல்லாம் ப்ரெக்னன்சி வார்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அத்தனை பேர்களுக்கும் குழந்தை எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் சிக்கல்களும் இல்லாமல் பிறந்திருக்கணும். எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிறந்திருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் இவங்களால் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். நிறைய குடும்பங்கள் கடனால் பிரச்சனையால் நிறைய விதமான நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே சாயப்பா ஒரு பதிலை கொடுக்கணும். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு, அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் சாயப்பா கிட்ட வேண்டி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.